ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 2 முதல். பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விட்டுவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினார். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாள் முழுவதும், இந்த நாள் அல்ல, இரவு முழுவதும் நம் குடும்பத்தை பற்றியும் உறவுகளை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தைகள் எல்லாம் குடும்ப உறவை பற்றியதாக இருக்கிறது. குடும்ப உறவை பற்றியே தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பொதுவாக நான் சொல்வேன், திருவிவிலியம் முழுவதும் குடும்பங்களின் கதை, குடும்பங்களின் வரலாறு தான் மீட்பின் வரலாறாக இருக்கிறது. இறைவனது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்ந்தவர்கள் மீட்பின் வரலாற்றில் சிறந்த இடத்தையும், இறைவனது திருவுளத்திற்கு ஏற்ப வாழாத குடும்பங்கள் எதிர்மறையான எடுத்துக்காட்டாகவும், ஆனால் குடும்பங்களின் முழுமையான கதைதான் அல்லது குடும்பங்களினுடைய வரலாறு தான் திருவிவிலியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளில் முதல் குடும்பம், ஃபாதர் 1 மணி நேரம் பிரசங்கம் வச்சாரு. அடுத்த ஃபாதரும் குடும்ப உறவுகள் தொடக்க நூல்ல நிறைய குடும்பங்களை உறவுகளை எல்லாம் சொன்னாங்க. ஆதாம் ஏவாள். பைபிளில் லாஸ்ட் குடும்பம் விண்ணகம். லாஸ்ட் குடும்பம் விண்ணகம். பரலோகத்து கண்ணை மூடிக்கிட்டே சொல், விண்ணகம் ஃபாதர். இப்பயே பரலோகம். அன்புக்குரியவர்களே, திருவெளிபாடு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். விண்ணகன்ற வார்த்தை அதில் இருக்குது, ஆனால் தியானம் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே ஆயத்தம் செய்து கொண்ட மணமகளை போல் அது இருந்தது. அப்போ புதிய எருசலேம் மணமகளும் இயேசு ஆண்டவர் மணமகனாக அங்கு சித்தரிக்கப்படுகிறது. இந்த புதிய எருசலேமுக்கு என்ன சிறப்புனா, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்ததாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் குடும்பம், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட குடும்பம். இறுதி குடும்பம் விண்ணக பண்புகளை கொண்ட குடும்பம். முதல் குடும்பம் மண்ணு, இறுதி அந்த பயணம் பாருங்க, பைபிளில் 73 புத்தகங்களில் பயணம் செய்து இறுதியில் நாம் கடந்து சென்று பார்ப்பது குடும்பத்தின் பண்பு விண்ணக பண்புகளை கொண்டது. பிரைஸ் தி லார்ட்.
ஒருவேளை நம் குடும்ப வாழ்வை ஆரம்பிக்கிற பொழுது மன்னக பண்புகளை கொண்ட குணங்களை நாம் பெற்றிருக்கலாம். மன்னக பண்புனா நம்ம அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. கோபம் வந்தால் சண்டை போடுறது, பலவீனமாக குறை கூறுவது, பாவம் செய்வது, இதெல்லாம் முதல் ஆதாம் ஏவாள் குடும்பத்தில் இருந்தது. ஆனால் இறை திருவுளத்திற்கு ஏற்ப, இறைவார்த்தைக்கு ஏற்ப நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது மன்னக பண்புகளை விட்டுவிட்டு விண்ணக பண்புகளை, பிறருக்காக வாழுகின்ற, மன்னிக்கின்ற, நேசிக்கின்ற குடும்பமாக நம் குடும்பங்கள் வளர இறைவன் அழைப்பு விடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 2 கையும் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் இங்க தான் இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஒரு 4 சிந்தனை சாதாரணமாக குடும்ப வாழ்வை பற்றி சொல்லும் பொழுது சொல்ற 4 அடித்தளங்கள், விவிலியத்தின் அடிப்படையில் 4 அடித்தளங்கள். நிறைய கதாபாத்திரங்களை எல்லாம் நீங்கள் தியானித்து விட்டீர்கள். நம்ம கதாபாத்திரத்தை எடுத்துக்க போறோம். இந்த இறைவார்த்தையில் எல்லாம் இறைவன் நம்மிடம் ஒரு குடும்பத்தை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார் என்றால், குடும்ப வாழ்விற்கு நாம் ஒவ்வொருவரையும், நம்ம எல்லாருமே குடும்பத்திலிருந்து பிறந்தவர்கள், அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி என்ற இல்லறம் என்கிற அழைத்தலை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால் 4 அடித்தளங்கள் மிகவும் வல்லமையோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என்னது பேஸ்மெண்ட்? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோ மட்டும் புரிஞ்சா போதும். அப்போ அன்புக்குரியவர்களே, 4 பேஸ்மெண்ட் தானே. 1, வாழ்க்கை துணையை மனதார அன்பு செய்தல். அதுவா ஃபாதர்? வாழ்க்கை துணை எப்படி அன்பு செய்யணும்? வாழ்க்கை துணையை மனதார அன்பு செய்வது குடும்ப வாழ்வின் முதல் அடித்தளம். அன்பு என்றால் உடலளவிலும், உள்ளத்தளவிலும், மனதளவிலும், ஆன்மீகமாகவும் ஒன்று சேர்ந்து வாழ்தல். இது மாதிரி ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அமைப்பு குடும்பத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் இல்லை. உடலளவிலும், உள்ளத்திலும், உணர்வுகளிலும், ஆன்மீகமாகவும் ஒருமித்து பயணிப்பதும், ஒருமித்து கரம் பிடிப்பதும். ஒரு சிலர் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, வாழ்ந்து போர் தெரியும். இல்லை அன்புக்குரியவர்களே, உங்களுடைய திட்டத்தை வைத்து நீங்கள் சிந்திப்பதால் தான். ஆனால் இறைவன் உங்களை இப்படி ஒன்று சேர்த்திருக்கிறார் என்றால், அன்பில் நிலைத்திருள இல்லை என்றால் குடும்ப வாழ்வு கசப்பானதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புனா யாருங்க? உங்க பக்கத்து வீட்டுக்காரர் அன்பா? அன்பு யாரு? கடவுள். ஹலோ, கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில்லாதோர் கடவுளை காண்பதில்லை. கடவுள் அன்பாயிருக்கிறார். 2 பாருங்க, ஆண் பெண் சேர்ந்தால் திருமணம் நடக்கும். ஆனால் ஆண் பெண் இருவரை அன்பினால் இறைவன் ஒன்று சேர்த்து ஆசீர்வதிக்கிற பொழுதுதான் அந்த திருமணம் அருட்சாதனமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். அதனால இறைவன் ஒவ்வொரு இங்க இருக்கிற கத்தோலிக்க குடும்பங்களையும் இறைவன் அன்பினால் ஒன்று சேர்த்திருக்கிறார் என்றால், பேராயர் ஃபுல்டன் ஜேஷன் சொல்வாரு, திருமணம் என்பது 2 நபர்களுக்கிடையே நடக்கின்ற நிகழ்வு அல்ல. 3 நபர்களுக்கு, மாமியார் இல்ல, 3 நபர்களுக்கிடையே நடக்கின்ற உறவு முறை. இறைவன் அன்பினால் இந்த 2 உள்ளங்களை ஒன்று சேர்க்கிறார். அதனால் அன்புக்குரியவர்களே, அன்பு இருக்கிற இடத்தில், அதான் வாழ்க்கை துணையை மனதார அன்பு செய்தால் உன் கவனம் சிதறாது, உன் நோக்கம் தெளிவாக இருக்கும், உன் பாதை தெளிவாக இருக்கும். இன்று பாதையை பல நிலைகளில் கவனத்தை சிதறடிக்கக்கூடிய பல்வேறு சூழல்கள் உள்ள காலத்தில் வாழ்க்கை துணையை அன்பு செய்ய மறந்தாய் என்றால் குடும்பம் சின்ன பின்னமாகிவிடும். பிரைஸ் தி லார்ட். நம்மளாம் நினைச்சிருக்கிறோம் ஏதோ இளம் தம்பதியர்கள் பாசமா இருக்காங்க, அன்பா இருக்காங்கன்னு. இல்லை. வயதான கணவன் மனைவியை பாருங்க, பார்க்கறதுக்கு வெறும் தோல்ல அழகோ அல்லது இளமையின் செழிப்போ ஒன்றும் இருக்காது. ஆனால் அவர்கள் ஒரு மற்றவரை தேற்றுவதும் போற்றுவதும் ஒரு உடனிருப்பதையும் பார்த்தால் பொறாமை தோன்றும். அன்பினுடைய முதன்மைதான் ஈர்ப்பும் கவர்ச்சியும் எல்லாம். அது தொடக்கம் மட்டும்தான், அது கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் அன்பினுடைய உச்சக்கட்டம் என்பது பகிர்தல். அது குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்ச முக்கால்வாசி பேருக்கு தெரியும். அன்பினுடைய உச்சக்கட்டம் பகிர்தல். அப்ப எங்கு இந்த அன்பு என்று இருக்கிற இடத்துல பகிர்வு இருக்கும். பகிர்வு இருக்கிற இடத்துல தான் குடும்பம் சேர்ந்து வாழும். நானா நீயா, நீயா நானா போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம் என்றால் அன்பில்லாத இடம் ஆசீர்வதிக்கப்படாது. பிரைஸ் தி லார்ட். அதனால முதல் சிந்தனை, முதல் அடித்தளத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். என்னது? வாழ்க்கை துணையை மனதார அன்பு செய்யணும். 2வது சிந்தனை, 2வது அடித்தளம், அது மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்காங்க. 2வது அடித்தளம்,
உன் வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கணும். உன் வாழ்க்கை துணைக்காக தினமும் ஜெபிக்கணும். இறைவன் ஒன்று சேர்த்தார் என்றால், இறைவன் ஒன்று சேர்த்த இடத்தில் இறையருள் இல்லாமல் எப்படி குடும்பம் வாழ முடியும்? அதனால இறைவன் தான் நம்மை சேர்த்திருக்கிறார் என்றால் இறைவனுக்கு நன்றி செலுத்தி குறிப்பாக உன் வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கணும். பைபிளில் நிறைய கதாபாத்திரங்கள், மிக எல்லாருக்கும் தெரிந்ததும் ஞாபகத்திற்கு வருகின்ற ஒரு சில குடும்பங்கள், தோபித்து அண்ணா குடும்பம், தோபியா சாரா குடும்பம், சக்கரியா எலிசபெத்து குடும்பம், எல்லாம் இறை திருவுளத்திற்கு அர்ப்பணித்து ஜெபித்த குடும்பங்கள். வாழ்க்கை துணைக்காக ஜெபித்துப்பார், ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு இவங்களுக்கும் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தில் இறைவன் உனக்கு பரிசாக தந்த அல்ல உன் உடலின் ஒரு பாதியாக இருக்கிற உன் வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கலனா பின்ன யாருக்கு ஜெபித்து என்ன பிரயோஜனம்? அதனால திருமணமானவர்களே, கணவன் மனைவியர்களே, உங்கள் வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார். அந்த அடித்தளமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மூன்றாவது அடித்தளம், வாழ்க்கை துணையின் குறையை மன்னிக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். மன்னிக்கணும். மற்றவங்களை மன்னிக்கிறதோ, மாமியார் மருமகளை மன்னிக்கிறத பத்தியே இல்லை, உன் வாழ்க்கை துணையை மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும் ஃபாதர்? ஒருமித்து இரண்டு நபர்கள் ஒன்றாக சேர்கிற பொழுது குறைகளும் பலவீனங்களும் தெரியும். ஒருமித்து பயணிக்கிற பொழுது அவர்களுடைய தோல்விகளும் அவர்களுடைய மகிழ்ச்சியும் அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாம் உனக்கு தெளிவாக தெரியும். மன்னிக்கவில்லை என்றால் அந்த நபரை பார்த்தால் உனக்கு கோபம் வரும். மன்னிக்காத இடத்தில் இரண்டு நபர்கள் ஒருமித்து பயணிக்கவே முடியாது. யாராவது என் ஃபாதர் என்னெல்லாம் முடியல ஃபாதர்னா மன்னிக்க தெரியல அல்லது மன்னிக்க மனசு இல்லைன்னு அர்த்தம். இரண்டு நபர்கள் இறைவன் ஒன்று சேர்க்கிற பொழுது இறைவன் எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம முழந்தால் படிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் வாழ்க்கை துணைய பக்கத்து வீட்டுக்காரர் மன்னிக்கிறதுக்கு ரெடி ஃபாதர். பக்கத்து வீட்டுக்காரையும் மன்னிக்கலாம் ஃபாதர், பாவம் ஃபாதர் அவங்களாம். ஆனால் சொந்த வீட்டுக்கார சொந்த மனைவிய பிரைஸ் தி லார்ட் இல்லை, நீங்கள் யாரும் அப்படி இல்லை, தூக்கத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை துணையை மன்னித்தால் குடும்பம் கோவிலாகும். ஏதாவது ஒரு குடும்பத்தை பார்த்தால் உங்களுக்கு பொறாமை தோன்றுகிறது என்றால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மன்னிக்க கற்றுக்கொண்டார்கள் என்று பொருள். ஒரு குடும்பத்தை பார்த்தால் பார் இவங்களாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவர்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொண்டார்கள் என்று பொருள். பிரைஸ் தி லார்ட். நான்காவது அடித்தளம், வாழ்க்கை துணைக்கு நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கணும். பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் லைஃப் பார்ட்னர். உன் வாழ்க்கை துணைக்கு பிரமாணிக்கமா இருக்கணும். 1 கொரிந்தியர் 7 இருக்கு, 12 என்று நினைக்கிறேன். நம்பிக்கை கொள்ளாத மனைவி உன் நம்பிக்கையினால் வலுவூட்டப்பட வேண்டும். நம்பிக்கை கொள்ளாத கணவர் உன் நம்பிக்கையினால் அவரும் வலுவூட்டப்படணும், திடப்படுத்தணும். நீ எப்படின்னா நான் இப்படி, நீ ஏன்னா நான் பி, நீ சூலூர்பேட்டைனா நான் சென்ட்ரல் இல்லை. ஒருவர் தவறு செய்தால் மற்றொருவரும் தவறு செய்ய வேண்டும் என்று அல்ல. ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற வாக்குறுதி, எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு எங்க இப்ப தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு கேட்கல. உங்க வீட்டுக்காரர் கேட்கட்டும், அந்த அளவுக்கு சத்தமா சொல்லணும். உங்க மனைவிக்கு கேட்கட்டும். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை துணைக்கு பிரமாணிக்கமாக என்ன நடந்தாலும் நான் ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், உனக்கு பிரமாணிக்க இருப்பேன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தவறே செய்தாலும் என்ன நடந்தாலும் பாருங்க, இன்னைக்கு நற்செய்தியில மோயிஸ் அப்படி சொல்லியிருக்கிறார். அது உங்க கடின உள்ளத்தின் பொருட்டு தான் அப்படி சொன்னார். ஏன் எப்ப உனக்கு போட்டி மனப்பான்மை, எப்ப சண்டை, எப்ப பிரிக்கலாம் நினைக்கிற, எப்ப வீட்டை பிரிக்கணும்னு நினைக்கிற, உன் உள்ளம் கடின உள்ளம் ஆகிற பொழுது, புத்தகத்தை வாங்கி வாசிங்க. உள்ளம் இறைவனது இல்லம், ஆனால் அந்த உள்ளம் கடின உள்ளம் ஆகிற பொழுதுதான் குடும்பத்தை பிரிக்க பார்க்கிற. ஆண்டவரில் நம்பிக்கை வைத்த பிள்ளையாக வாழ்கிற பொழுது அங்கு பிரமாணிக்கம் இருக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். தவறே செய்தாலும் இல்லை, தவறு என்று பலர் சொன்னாலும் வாழ்க்கை துணை விட்டு கொடுக்க மாட்ட. என்ன நடந்தாலும் எம் வீட்டுக்கார் எம் மனைவி என்று சொல்லி உரிமை கொண்டாடும் அளவிற்கு. ஏனென்றால் உன் உடலின் ஒரு பாதி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு சிலர் சிரிச்சுட்டு ஆமான்றாங்க, ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால் அன்புக்குரியவர்களே, 4 அடித்தளங்கள். 1, எந்த அன்பு, வாழ்க்கை துணையை மனதார அன்பு செய்யணும். 2வது, வாழ்க்கை துணைக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிக்க ஆரம்பிங்க. 3வது, வாழ்க்கை துணையின் குறைகளை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மன்னித்து அன்பு செய்யுங்க.
4வது வாழ்க்கை துணைக்கு பிரமாணிக்கமாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்தில் பல்வேறு சவால்கள் நிறைந்த காலகட்டத்தில் நாம் இப்படி ஆண்டவரில் இறைவார்த்தையில் மையப்படுத்தி குடும்ப வாழ்வை கட்டி எழுப்புகிற பொழுது அது மிகப்பெரிய சாட்சியமாக இருக்கும். இறைவன் உங்களுக்கு ஒரு அழைத்தலை கொடுத்திருக்கிறார் என்றால் இறுதி வரை இந்த அழைத்தலில் நிலைத்திருக்கணும். ஒரு சாமியார் போயிட்டா என்ன சொல்றீங்க, ஒரு சிஸ்டர் போயிட்டா என்ன சொல்றீங்க, அதை விட மேலான அழைத்தல் இல்லறம் என்கிற தேவ அழைத்தல். அதுல மட்டும் நீ அவ்வளவுதான், இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான், ஏன் இப்படி பேசணும்? அது இறை திருவுளத்துக்கு எதிரானது. இந்த இறை அழைத்தலை விட உங்கள் இல்லறம் என்கிற அழைத்தல் மிகப்பெரிய கொடை. ஒரு பொழுதும் அதற்கு எதிர்மறையாக யாரிடமும் பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.